Consignor is a person who gives the goods, his goods to the consignee for the purpose of further sales. Consignor is also called as principal. Consignee is also called as agent. Consignor, share பண்ணிக்கணும். So consignee is always not the owner of the goods, but just the agent of the goods. He doesn't have the responsibility of, even if the sale doesn't happen, he doesn't have he need not have to take any sort of risk. கன்சைனியை பொறுத்த வரைக்கும் கன்சைனருக்கு தான் வந்து ஃபுல் ஓனர். ப்ராப்ளம் வந்தாலும் கன்சைனர் தான் பார்த்துக்கணும். அந்த ப்ராஃபிட் வந்தாலும் கன்சைனர் தான் இஸ் கோயிங் டு என்ஜாய். இன் லேமன் லாங்குவேஜ் தேர் ரிலேஷன்ஷிப் இஸ் கால்ட் அஸ் பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கன்சைனர் புக்ஸ்ல கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட், கன்சைனி அக்கவுண்ட், கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் வந்து நார்மலா வந்து ஓபன் பண்ணுவோம். கன்சைனி அக்கவுண்ட்ல கன்சைனர் அக்கவுண்ட் தான் ப்ரெடாமினண்டா ஓபன் பண்ணுவோம், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் கன்சைனருக்கு வந்து இவங்க கன்சைனர் எப்பவுமே கன்சைனிக்கு வந்து அவர் எந்த எக்ஸ்பென்சஸையும் அவர் தான் பேர் பண்ணிப்பார். அவரோட காஸ்ட்ல தான் இருக்கும். அக்ஷயா, குட் ஈவினிங் அக்ஷயா. எந்த காஸ்ட்லயும் அவர் தான் பேர் பண்ணிப்பாரு. இரஸ்பெக்டிவ் ஆஃப் கன்சைனர் எக்ஸ்பென்சஸா இருக்கட்டும், கன்சைனி எக்ஸ்பென்சஸா இருக்கட்டும், கன்சைனியோட கமிஷன் கொடுக்கறதும் வந்து இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை தவிர தெர் இஸ் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல டெல்கிடார் கமிஷன் இருக்கு. டெல்கிடார் கமிஷன் இஸ் நார்மலி கிவன் இன் டைம்ஸ் வேர் consignee does a vigorous follow up to get the இது amount to be received from the customers. பயங்கரமா விகரஸான ஃபாலோ பண்ணி வாங்குறாருன்னா அப்ப நார்மல் கமிஷனோட கன்சைனிக்கு டெல்கடார் கமிஷனும் கன்சைனர் கொடுப்பாரு. ஸோ இது இது வந்து கன்சைனர் கன்சைனரா இருக்கட்டும், கன்சைனியா இருக்கட்டும், இங்க வந்து ப்ராஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் யார் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னா கன்சைனர் மட்டும்தான். ஓகேவா? இதுதான் கன்சைனரோட ஓவரால் வியூ. ஸோ ஃபார் பார்த்த சம்ஸ்ல வந்து ஒரே நிமிஷம். சோஃபார் பார்த்த சம்ஸ்ல வந்து நம்ம என்ன மாதிரி சம்ஸ்லாம் பார்த்துருக்கோம்னா, இட்ஸ் நார்மல் கன்சைன்மெண்ட், ஒரு அழகா பிஎன் ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி, இல்லை வேல்யூவேஷன் ஆஃப் அன்சோல்ட் ஸ்டாக், கூட்ஸ் டெஸ்ட்ராய்ட் இன் டிரான்சிட், அந்த மாதிரி சம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஹையர் எண்ட்ல பார்க்க போறோம். ஒரு பர்டிகுலர் வந்து வந்து கன்சைனி, நானும் செல்வாவும் கன்சைன்மெண்ட் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப செல்வாக்கு என் மேல பயங்கர கான்பிடன்ஸ் வந்துருது. இவன் கன்சைனியா பண்ணோம், இவன் நிஜமான பிசினஸ் வந்து இவங்கள வந்து பிசினஸ் சீரியஸா எடுத்து நல்லா ப்ராஃபிட் கொடுப்பாங்க. why don't we get into a joint venture மேம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வா என்ன கேட்காங்க. நானும் வந்து எனக்கு என்ன செல்வாக்கு மேல இன்டெகிரிட்டி ஜாஸ்தி. லாங் இயர்ஸ் ஆஃப் இது ஒரு அவர் வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி இல்லாம அவரே டேக்கிங் த ஓனர்ஷிப் அண்ட் கெட்டிங் த பேமெண்ட் ப்ராப்பர் ஃப்ரம் த டேட்டா கஸ்டமர் செட்டில் பண்ணி பண்றதுனால, பிகாஸ் ஆஃப் த குட் வில், செல்வா ஆஸ்க்ஸ் மீ, மேம் why don't you join us why don't we go into a joint venture arrangement, நம்ம அந்த கன்சைன்மென்ட் இது பண்ணி ஜாயிண்ட் வெஞ்சரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நம்ம நீங்களும் ரொம்ப let us share the profits பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கன்சைன்மெண்ட்டை ஜாயிண்ட் வெஞ்சரா மூவ் பண்ண ட்ரை பண்றாங்க, மூவ் பண்ணி ரன் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டியான சினாரியோ நம்மளுக்கு ஒரு சம்மாவும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி நடந்திருக்கு. இந்த மாதிரி கன்சைன்மெண்ட் டு ஜாயிண்ட் வெஞ்சர்லாம் பிட்வீன் 1985 டு 2000 நடந்திருக்கு. எப்போ மனிதர்களை வந்து ட்ரஸ்ட் பண்ண டைம், அந்த டைம் ஓகேவா, அந்த டைம்ல நிறைய கன்சைன்மெண்ட் ஜாயிண்ட் வெஞ்சரா மாதிரி சக்சஸ்ஃபுல்லாலாம் ஆயிருக்கு. லைக் நான் சொல்றது வந்து இந்த குஜராத், ராஜஸ்தான், டெல்லி அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இந்த மாதிரி பிசினஸ்லாம் நல்லா ஹிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஜூட் பிசினஸ்லாம் இருக்கு தெரியுமா, நம்மளுக்கு அழகழகா ஜூட் பேக்ஸ்லாம் வந்திருக்கு, பார்த்துருக்கீங்களா? ஜூட் பேக்லேயே டிசைன்ஸ் வந்து யானை பொம்மை, அந்த மாதிரி பொம்மைலாம் வெஸ்ட் பெங்கால்ல பயங்கர ஃபேமஸ். ஸோ இனிஷியலி கன்சைன்மெண்ட் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணது, அதுக்கப்புறம் நல்லா பிக்கப் ஆனவுடனே அதை ஜாயிண்ட் வெஞ்சர் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். இது எனக்கு ஆஃப்லைனில் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன்.
ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ல அக்கௌண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சம் இருக்கு. அந்த சம்மையும் நான் எடுக்கிறேன். எல்லாருக்கும் வாய்ஸ் கேக்குறதா? ஓகே. கொஞ்சம் தொண்டை ஒரு மாதிரி இருக்கு. ஓகேவா? அதனால கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. இல்லஸ்ட்ரேஷன் 6னா ஓ ஓகே. ஒரு நிமிஷம் கண்ணா பார்த்துறேன். இந்த கன்சைன்மெண்ட் ரிலேட்டட் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டீங்களா? பேசிக் சம்ஸ் அட்லீஸ்ட் எல்லாம் ஓரளவுக்கு. ஓகே. ஆர்ஜி இது போட்டோம். 14 போட்டுட்டோம். 15th சம் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. 16th சம் 16th சம் ஹோம்ஒர்க் அதாவது ஜஸ்ட் சும்மா ட்ரை கொடுக்கலான்னு பண்ணீங்களா? ஆ. ஓ அப்படியா? ஓகே. ஓ இதுவே முடியலையா இன்னும்? ஆ. அது மடிக்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணல. ஓ ஓகே ஓகே. சரி சரி. ஓகே ஃபைன். ஒரே ஒரு நிமிஷம். இந்த 16th நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேனா? ம். ம். ஓகே. ம். ம். ஓ எல்லா சம்ஸ்லயுமே சொல்லிருக்கேன். ஓகே ஃபைன் ஃபைன்.
ஆ ஓகே. ஒரு 15 ஒரு ஹோல்ட் பண்றேன் ஒரு நிமிஷம். ம், ஓகே. இது நான் இது பண்ணிக்கிறேன். Vimal of Delhi sends a consignment of wall clocks to Anand of Kolkata and charges pro forma invoice so as to show a profit of 25% on cost. So cost 100, profit வந்து 25 ரூபாய். அப்ப இன்வாய்ஸ் பிரைஸ் வந்து 125 ரூபாய். ஸோ இதுல வந்து ஏஜென்ட் வந்து ரிசீவ்டு கமிஷன் 5% ஆன் தி சேல்ஸ், 5% ஆன் சேல்ஸ்ல இது பண்றாங்க. அண்ட் 3% ஆன் டெல்கிரடார் கமிஷன், 3% ஆன் கிரெடிட் சேல்ஸ் மேட் பை ஹிம். ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் வித் ஏஜென்ட் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் வந்து 40 கிளாக்ஸ் இருந்திருக்கு டோட்டலா. ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 40 கிளாக்ஸ். அப்புறம் அட் அ ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் ஆஃப் ருபீஸ் 25,000. Next, during the year ended, Vimal had the following transactions. So, pro forma invoice price of 200 clocks வந்து consigned வந்து 1,25,000. Railway charges வந்து 3,500. 3,500 to bank account 3,500. Advance received from Anand வந்து 37,500 வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. அட்வான்ஸ் ரிசீவ்டு. அப்புறம் சேல் வந்து 80 கிளாக்ஸ் 53,750. அப்புறம் ஒரு 100 கிளாக்ஸ் 70,000, 1,23,750. செல்லிங் எக்ஸ்பென்சஸ் மேட் பை தி ஏஜென்ட் வந்து 6,250, 2,500. 30 clocks were damaged by the railway for which Anand recovered rupees 6,750. டேமேஜ் ஆயிருக்கு, அதுக்கு வந்து 6,750 வந்து அவங்க இன்கர் பண்ணியிருக்காங்க. டேமேஜ் கிளாக்ஸ் வேர் சோல்டு ஃபர்தர் ஃபார் 5,750, அதுவும் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அவுட் ஆஃப் த கிளாக் 5,000 வாஸ் irrecoverable அண்ட் கன்சிடர்ட் பேட், அது ஃபைனலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது சென்ட் அட் இன்வாய்ஸ் பிரைஸ். இன்வாய்ஸ் பிரைஸ் சென்ட்னாலே என்ன, லோடிங் இருக்கும். இப்போ அன்சோல்டு ஸ்டாக் வந்து 25,000 ரூபாய். ஸோ டு கன்சைன்மெண்ட் ஸ்டாக் வந்து 25,000. ஸோ டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் கன்சைன்மெண்ட் ஸ்டாக் 25,000. அதுதான் வந்து இங்க ஓப்பனிங்கா கொடுத்துருக்காங்க இல்லையா, 25,000 ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ், அதுலேருந்து ஆரம்பிக்கிறது பிகினிங் ஆஃப் த இயர். அதுக்கு அடுத்தது வந்து அவங்க எவ்வளோ இவனுக்கு அனுப்புறாங்க, 200 கிளாக்ஸ் 1,25,000, அதுதான் இது சென்ட் டு இது. இப்போ இது வந்து ப்ராஃபிட் எலிமெண்ட் எங்க காமிப்போம், அந்த 1,25,000 இந்த பக்கம் காமிக்கணும். அப்பனா
ஸோ 1,25,000 இன்வாய்ஸ் ப்ரைஸ். அப்போ இதோட ப்ராஃபிட் என்னவா இருக்கும் ஐஷா? எங்கண்ணா இன்வாய்ஸ் ப்ரைஸ் 1,25,000, அப்போ ப்ராஃபிட் என்னவா இருக்கும்? வெரி குட் ரா, சூப்பர். ஓகேவா, 25,000. ஸோ இந்த 25,000 தான் வந்து இங்க லோடிங் போட்டிருக்காங்க. இது வந்து ஓப்பனிங்க்கு. இது ஓப்பனிங். இப்போ அடுத்தது வந்து எக்ஸ்பென்சஸ். இவங்க கன்சைனர் எவ்வளவு இன்கர் பண்றாரு டோட்டலா? அவர் வந்து 3,500. ஸோ 2 பேங்க் 3,500. சேல்ஸ் மேட் பை ஆனந்த் வந்து 53,000 70,000. செல்லிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 6,250 2,500. இப்போ இங்க வந்து ஐபி ஆஃப் கூட்ஸ் சென்ட் 200 1,25,000. ஸ்டார்டிங் பாயிண்ட் 200 1,25,000. அதுல அவங்க வந்து கூட்ஸ் டேமேஜ் அண்ட் டிரான்சிட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 30 clocks were damaged. அப்பனா என்னன்னா 1,200க்கு 1,25,000 30க்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஸோ 1,25,000. ஸோ clocks rupees 200க்கு 1,25,000 வேல்யூவேஷன்னா 30க்கு எவ்வளோ? ஸோ 1,28,000 into 30 divided by 200. ஸோ 19,275. அதை ஃபர்தரா டிடக்ட் பண்ணா எவ்வளோ? 170 clocksக்கு 1,09,225 வரும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இனிஷியலா இருந்தது 40, இங்க ஓப்பனிங் 40, அப்புறம் ஒரு 200 ஆட் ஆனா 240. எவ்வளோ இன் டிரான்சிட்? 30. ஸோ 240ல 30 போச்சுன்னா எவ்வளோ? 210. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? எவ்வளோ இது சேல் பண்ணியிருக்காங்க? 180 சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்சோல்டு ஸ்டாக் இன் யூனிட்ஸ் எவ்வளோ வரும் நம்மளுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ன்றது ஒரு 40, அப்புறம் சென்ட் வந்து எவ்வளோ? 200. அதுல கூட்ஸ் இன் டிரான்சிட் டேமேஜ்டு வந்து ஒரு 30. அப்பனா இது வரைக்கும் திஸ் பிளஸ் திஸ் இதுதான் கன்சைனி வந்து ரிசீவ் பண்ணியிருப்பான். இதுல கன்சைனி எவ்வளவு சேல் பண்ணியிருக்கான்? லெஸ் சேல்ஸ். இங்க ஒரு 80 100. ஸோ 150 சேல் பண்ணியிருக்கான். அப்ப எவ்வளோ அன்சோல்டு ஸ்டாக்கோடது? 30. அப்பனா 170க்கு 1,09,225னா 30க்கு எவ்வளோ? 19,275. அந்த 19,275 தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கூட்ஸ் டேமேஜ் இன் டிரான்சிட் இது 19,275. இப்போ அன்சோல்ட் ஸ்டாக்கோட வேல்யூ வந்து எவ்வளவு வரும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா? டோட்டல் லோடு லாஸ் ஆன் அன்சோல்ட் லோட் ஆன் அன்சோல்டு ஸ்டாக் 30/200 இன்டூ 25,000. கரெக்டா? ஏன்னா டோட்டலா வந்து 200 கம்ப்ளீட்டா, அதுல 30 அன்சோல்டு ஸ்டாக். ஸோ இன்டூ 25,000 போட்டோம்னா 25,000 இங்க இருக்கு. அதை 25,000 போட்டோம்னா லோடு எவ்வளவு வரும்? 3,750. அதுதான் வந்து இங்க இருக்கிற 3,750. இதுக்கும் அதே மாதிரி தான் நம்ம கூட்ஸ் இந்த சம்ல வந்து என்ன கோயின்சிடன்ஸ்னா டேமேஜ் அண்ட் டிரான்சிட் 30, அன்சோல்ட் ஸ்டாக்கும் 30. ஸோ இதுல ரெண்டுமே வந்து 3,750 3,750 லோடு ஓடுது. இந்த 25,000லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணி அந்த லோடுல எடுத்துக்கிறோம். இந்த இந்த கால்குலேஷன் சொல்றான், அதுதான் இங்கேக்கும் இங்கேக்கும் வரும். ஸோ டெல் கிரெடார் கமிஷன் ஆர்டினரி இதுல வந்து 1,29,750ல 5%. டெல் கிரெடார் கமிஷன்ன்றது வந்து சொல்றான் இல்லையா, கிரெடிட் அப்படின்றான்ல. டெல் கிரெடார் கமிஷன் வந்து கிரெடிட்ல தான் சார்ஜ் ஆகும். ஏன் ஏன் அஸ்வினி?
ஏன் டெல்கிரிடார் கமிஷன் வந்து கிரெடிட் சேல்ஸ்ல பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாங்க? பேட் டெட்ஸ் வர சான்சஸ் இருக்கா? ஓகே. அதாவது இல்லடா, நீங்க சொல்றது தான் கனெக்டடான்றது. நீங்க பாருங்களேன், இப்ப நான் சொல்றேன். இல்ல இல்ல, எனக்கு தெரியுது தெரியுது செல்வா, அவங்க சொல்ற பாயிண்ட் புரியுது. அதான் நான் கனெக்டடா சொல்றேன், நான் செக் பண்ணிக்க சொல்றேன். ஆஹ் ஒருவேளை வந்து ஆஹ் இப்போ அவன் திருப்பி பைசா கொடுத்துருக்க மாட்டான்ல. ஸோ அதுக்காக அவங்க திருப்பியே கொடுக்கலன்னா இவங்க எஃபர்ட் எடுத்து தானே போடணும் கன்சைனி. அதுக்காக கன்சைனர் அஸ் அ பார்ட் ஆஃப் மோட்டிவேஷன் தான் வந்து நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண, அவனுக்கு ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வாங்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் டெல்கிடார் கமிஷனை தனியாக கிரெடிட் சேல்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த கான்டெக்ட்ல தான் நீங்க அஸ்வினி சொன்னீங்கன்னா தென் யூ ரைட் கண்ணா. ஸோ 1,23,750 5%, கிரெடிட் சேல்ஸ்க்கு மட்டும் அந்த 3% எடுத்துக்கணும். ஸோ இப்போ இது எல்லாமே போட்டுட்டோமா? போட்டுட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? யூ வில் கெட் பிஎன்எல் 14,260. அப்போ கன்சைன்மெண்ட் ஓப்பனிங்கு, கூட்ஸ், அப்புறம் அதோட லோடிங்கு, அதே மாதிரி பேங்க், இதெல்லாம் நார்மலா போடுறது தான். அப்புறம் இந்த 25,000ல ஆஸ் யூஷுவல் அந்த 2 லோடிங்கை போட்டோம்னா சேல்ஸ் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கோட லோடிங். எது? இந்த அன்சோல்டு ஸ்டாக்னு இருக்கு இல்லையா, அதோட லோடிங் இந்த ஓப்பனிங் ஸ்டாக். இது வந்து கூட்ஸ் சென்ட் அதோட லோடிங். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்ன்றது அவங்க கொடுத்துருக்கிறது வந்து எவ்வளோ? 25,000. அப்பனா 25,000ல வந்து கூட்ஸ் சென்ட் அவ்வளவுதான். இதான் அந்த 5,000. இதோட லோடிங் இங்க இருக்கு, இதோட லோடிங் இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ஆனந்த் அக்கௌண்ட் ஆஸ் யூஷுவல் ரெடி பண்ணுவீங்க. இதுல வந்து இவர் வந்து ரிசீவ் பண்றாரு இன்கம் வந்து ஆனந்த் வந்து 6,750 வந்து இது பண்ணிடுறாரு. அதை தவிர சேலும் பண்ணிடுறாரு. அப்போ மிச்ச ஃபைனல் ரெமிட்டன்ஸ் வந்து சேல்ஸ் ரிசீவ் பண்றாரு எல்லாத்தையும் போக நெட்டா 81,424 ரூபாய் இவருக்கு அமுச்சு விட்டுறாரு. யாரு? கன்சைனர் நம்ம விமலுக்கு அமுச்சு விட்டுறாரு ஆனந்த். அவ்வளவுதான் கண்ணா. ஏதாவது டவுட் இருக்கா அந்த சம்ல? என்னமோ எங்க ஆ, எங்க எங்க புரியல கண்ணா, எங்க சொல்ல? இந்த அக்கௌண்ட் தான் இந்த பார்ட் ஆஃப் இட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் at the agent at the beginning of the year. 40 clocks at performa invoice of 25,000. அதான் அது. அதான் சொல்லுங்க. அதான் அதான். ஓகே. ஸோ illustration 16 நீங்க கோத்ரூ பண்ணுங்க, போட்டு பாருங்க. போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிடும். ஓகேவா? ஃபார்மேட் அதே தான் மெயின்டைன் ஆகும், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து illustration 17.
இப்போ எல்லாராலையும் ப்ராப்ளம் 80% கரெக்டா போட முடியுமா? சொல்லுங்க எல்லாரும். ஆயிஷா எப்படிடா ஒரு 80% கன்சைன்மெண்ட் பார்க்காம? ஓ குட். அஸ்வினி நீங்க கண்ணா 80% போடுவீங்களா அஸ்வினி? கேக்குறதா அஸ்வினி? ம். அக்ஷயா நீங்க கண்ணா 80%. வெரி குட். மித்ரா ஓகே. செல்வா நீங்க கண்ணா ஓகே 50 குட். ஸ்ரேயா நீங்க கண்ணா குட். நீங்க விஜயலக்ஷ்மி ஓகே. வஷிதா குட். எனிதிங் 50 அண்ட் above ஐம் ஃபைன் நோ ப்ராப்ளம். 50 அண்ட் above அந்த கேப் அப் பண்றது வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்துரும். எல்லா சாப்டருக்குமே ஒரு பேஸ் ஒரு இது கிரியேட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் வந்து ஒரு குட்டி குட்டி டிஃபரன்சஸ் இருக்கோ அதெல்லாம் மட்டும் நீங்க பண்ணும்போது இந்த சம்முக்கு இந்த மாதிரி அப்படி நோட் மாதிரி மேல போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது ஓகே நம்ம இது ஃபார்மேட் தான் இதெல்லாம் வந்து இந்த பாயிண்ட் மட்டும்தான் இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும். புக் சம் 80% புக் சம் தான் வரும். ஸ்டடி மெட்டீரியல் சம் தான் நம்ம வரும் 80% நல்லா பார்த்துக்கோங்க. ஆனா ஸ்டடி மெட்டீரியலுக்கு சாய்ஸ் கொடுத்துறாதீங்க. எல்லா சமயமே பாத்துருங்க சரியா? Okay. The account sales received from the agent disclosed that the total sales affected by him 2022-23 amounted to 4,50,000. This included 3,12,500 for sales made at invoice price, which is cost plus 25% and balance at 10% above the invoice price. He incurred expenses to the tune of 5,000, out of which a sum of 1,800 is recurring in nature. Forwarding expenses of the consignor totaled 2,400. Agent had remitted the balance due from him through bank OD after deducting the expenses. 5% commission on gross sales. Bad debts வந்து 850. Bills payable accepted by him for rupees 10,000. Unsold stock வந்து at the original cost lying with the agent வந்து 50,000 அப்படின்னு சொல்றாங்க. So இதுல வந்து ரெண்டு பாகமா பிரியறது. ஓகே எப்படின்னா ஏஜென்ட் கிட்டேருந்து வந்த அக்கௌண்ட் சேல்ஸ் வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஏஜென்ட் பண்ண சேல்ஸ் வந்து டோட்டலா 4,50,000. ஓகே அந்த ஏஜென்ட் பண்ண சேல்ஸ்ல 3,12,500 for sales made at invoice price, which is cost plus 25%. So என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 3,12,500 ரூபாய் அப்படின்றது டோட்டல் சேல்ஸ்ல வந்து காஸ்ட் பிளஸ் 25%ல பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கு இல்லையா 1,37,500 அதை இன்வாய்ஸ் பிரைஸ் பிளஸ் 10% பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்ன மேம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத சொல்றேன். ஒர்க்கிங்ஸ் ஸோ ரெண்டு ஸ்பிளிட்டா பிரியுது. ஒன்று ஒரு ஸ்பிளிட்டோட சேல்ஸ் வந்து 3,12,500. அது என்ன சொல்றாங்க காஸ்ட் பிளஸ் 25%. இன்னொரு ஸ்பிளிட் என்ன 1,37,500. அது என்ன சொல்றாங்க
and balance at 10% above the invoice price. இப்போ இது மட்டும் நம்ம கரெக்டாக ஸ்டடி பண்ணிட்டா போதும் இந்த சம பொறுத்த வரைக்கும். ஸோ மொத்தமாக 4,50,000 இதான் வந்து இதுக்கான பிரேக்கப் கொடுக்குறாங்க. ஓகே, காஸ்ட்டு 3 காலம் எடுத்துக்கிறேன். காஸ்ட்டு, ப்ராஃபிட்டு, சேல்ஸ். ஸோ சேல்ஸ் 3,12,500. இந்த 1,37,500ன்றது என்னன்னா 10% above ஐபி. அப்படின்னா என்னன்னா லெட்ஸ் டேக் ஐபி வந்து நான் 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஆனா ஆக்சுவலா அவன் சேல்ஸ் எவ்வளவு ரூபாய்க்கு பண்ணியிருக்கான்? 110 ரூபாய்க்கு பண்ணியிருக்கான். அப்போ இந்த 1,37,500ன்றது என்னன்னா 100 ரூபாய் இன்வாய்ஸ் பிரைஸ் இருந்ததுன்னா அந்த ஏஜென்ட் 110 ரூபாய்க்கு வித்திருக்கான். அப்போ சேல்ஸ் வித்த இது இருக்கு. அப்ப இன்வாய்ஸ் பிரைஸோட இது எப்படி கண்டுபிடிப்போம்? 1,37,500 into 100 divided by 110. அப்ப எவ்வளவு வருது? 1,25,000 வருது. இதுதான் அவனோட இன்வாய்ஸ் பிரைஸ். நல்லா பாத்துக்கோங்க கண்ணா. இது ஒரு கரெக்ட் தான் கண்ணா. 1,37,500 into 100 divided by 110. கரெக்ட் தானே? ஆமா. இந்த 110ன்றது 1,37,500 ரூபாய். அதாவது இந்த சென்டென்ஸ் படிங்களேன். பேலன்ஸ் அட் 10% above இன்வாய்ஸ் பிரைஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 1,37,500ன்றது வந்து இன்வாய்ஸ் பிரைஸை விட 10% ஜாஸ்தியா பண்ணியிருக்கிற வேல்யூ அப்படின்னு சொல்றான். அப்போ இன்வாய்ஸ் பிரைஸ் ஒரு வேலை, சேல்ஸ்ன்றது ஒரு வேலை. கரெக்டா? இன்வாய்ஸ் பிரைஸ் நான் 100 ரூபாய் வச்சிருந்தேன்னா அப்ப சேல்ஸ் 110 ரூபாய்க்கு வித்திருக்கான். அப்ப என்னோட சேல்ஸ் 1,37,500 ரூபாய் இருந்ததுன்னா ஏன் இன்வாய்ஸ் பிரைஸ் எவ்வளோ? 1,30,000. என்னமா புரியல புரியல என்ன சொல்றீங்க சொல்லுங்க. காஸ்ட் வேற, இன்வாய்ஸ் பிரைஸ்ன்றது வேற, சேல்ஸ்ன்றது வேற. அதாவது காஸ்ட்ன்றது வந்து கன்சைனர் அவங்கிட்ட இருக்கிற கூட்ஸ். ஓகேவா? இங்க வந்து இன்வாய்ஸ் பிரைஸ் இங்க கொடுக்குற நான் சேல்ஸ் எது சொல்றேன்னா பிட்வீன் கன்சைனர் டு கன்சைனி. இதை நான் சொல்றது கன்சைனர் டு கன்சைனி கொடுக்குற டேட்டா. இப்போ இங்க சொல்ற டேட்டா எதுன்னா கன்சைனி டு எக்ஸ்டர்னல் கஸ்டமர். புரியுதா? இப்போ இப்படி வேணா போடுறேன் செல்வா, உங்களுக்கு ஈஸியா இருக்க பாருங்க. சேல், ஓகேவா? சேல் டு, இது வந்து சேல் சேல் வேல்யூ ஆஃப் கன்சைனர் இது. ஓகேவா? which he has sent to consignee. கன்சைனி. இப்போ நான் சொல்ற வேல்யூ வந்து சேல் வேல்யூ ஆஃப் கன்சைனி டு எக்ஸ்டர்னல் கஸ்டமர். இப்படி புரியுறதா எல்லாருக்கும்?
இவன் கன்சைனர், இவங்க வந்து கன்சைனி, இவங்க வந்து எக்ஸ்டர்னல் கஸ்டமர். இவருக்குள்ள போறதுதான் கண்ணா இந்த வேல்யூ. இந்த 3,12,500ன்றது இங்க இது பண்ணிருக்காங்க இல்லையா? சாரி, இந்த 1,37,500 வந்து இவருக்குள்ள போறது, இவங்களுக்கும் இவங்களுக்கும் போன வேல்யூ. அததான் நான் என்ன பண்றேன், இவரோட வேல்யூ என்னன்றதுக்கு கண்டுபிடிக்கிறேன். இவர் கொடுத்த வேல்யூ கண்ணா இது. ஓகே, இவரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அதனால போட்டிருக்கேன் 100 ரூபாய் கன்சைனர் வந்து கன்சைனிக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 100 ரூபாய் அப்படின்னா வேல்யூனா, அது வந்து இவன் எக்ஸ்டர்னல் கஸ்டமருக்கு எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்கான்? 110 ரூபாய்க்கு வித்திருக்கான். அதாவது இவங்கிட்ட இருந்து இது வரும்போது 100 ரூபான்னு இருக்கு வேல்யூ, இவங்கிட்ட இருந்து இங்க போகும்போது 110 ரூபாய். அப்போ இவங்கிட்ட தானே அந்த 1,37,500 ரூபாய் வேல்யூ இருக்கு. அப்ப அதுவே இவனோட வேல்யூவா ஈக்குவேட் பண்ணா எவ்வளவு வரும்? இங்க 100 ரூபான்றது இவங்கிட்ட போகும்போது எவ்வளவு ஆயிடுது? 110 ரூபான்ற ஆயிடுது. இவங்கிட்ட அந்த 1,37,500 ரூபான்ற கையில ஃபைனல் எக்ஸ்டர்னல் கொடுத்தது இவருக்கு என்ன வேல்யூவா வந்திருக்கும்? 1,37,500 இன்டூ 100 பை 110. இவ புரியுதா செல்வா? ஏய், யாருக்காவது இதுல டவுட் இருக்கா? திருப்பி சொல்லட்டுமா இந்த பாயிண்ட்ல? ஓகே, தேங்க்ஸ். ரிப்ளை பண்ணுங்க கண்ணா. ஓகே, இல்ல ரிப்ளை பண்ணீங்கன்னா தான் எனக்கு தெரியும். அமைதியா இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ இங்கே ஒருத்தங்க ஒரு நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டோமா? தொண்டை ஒரு மாதிரி இருக்கு. சாய் சாய் தண்ணி, தேங்க்ஸ். யாருக்கு இந்த ஸ்டெப் புரியல? செல்வாக்கு புரிஞ்சிடுது, ஓரளவுக்கு புரிஞ்சிடுது, எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடுது. அஷிதாக்கு புரிஞ்சிடுது, வேற யாருக்கு புரியல? புரிஞ்சுதா மித்ரா? சூப்பர் கண்ணா, வெரி குட். ஆயிஷா, அஸ்வினி, அக்ஷயா, விஜயலக்ஷ்மி, ஸ்ரேயா கண்ணா. ஒரே நிமிஷம். இல்ல கண்ணா, இல்ல இல்ல, எனக்கு 8:30 வரைக்கும் போட்டிருந்தேன். பட் எனக்கு கொஞ்சம் தொண்டை பரவாயில்ல, ரொம்ப இதுவாவே இருந்தது, கொஞ்சம் பெட்டரா இருந்தது, அதனால தான். எல்லா கிளாஸஸும் ஹாஃப் அன் ஹவர் தான் எடுத்துட்டு இருக்கேன் ஆக்சுவலா. எனக்கு கொஞ்சம் தொண்டை ஒரு மாதிரி இருந்தது இன்னைக்கு. ஆ, இல்ல இது ஒரு ஸ்ட்ரெச் முடிச்சுட்டேன்னா அப்புறம் ஈஸி ஆயிடும், இல்லைன்னா பாதியில விட்ட மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம்.
Thank you. So 1,37,500 this into this divided by this. இது ஒரு கான்செப்ட். ஓகேவா? இப்போ இந்த இந்த வேல்யூ நம்ம ரெண்டு பேருக்கு கிடைச்சிருது இல்லையா? இவருக்கு எவ்வளவு கொடுக்குறோம்? அதாவது 1,37,500. ஸோ இதையும் ஆட் பண்ணோம்னா ஐயோ சாரி 4,37,500 கிடைச்சிருதா? காஸ்ட் பிளஸ் 25%. இவங்க வந்து கன்சைனர் வந்து கன்சைனிக்கு எவ்வளோ இதில் கொடுத்துருக்கோம்? காஸ்ட் பிளஸ் 25%. அப்படின்னா என்ன அர்த்தம்? ₹100 காஸ்ட்னா 25 ரூபா ப்ராஃபிட்னா 125 ரூபா சேல்ஸ். அப்ப இந்த வேல்யூ இருக்கு. அப்ப ப்ராஃபிட் எவ்வளவா இருக்கும்? திஸ் இன்டு திஸ் டிவைடட் பை திஸ். இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? 87,500. ஸோ அப்போ என்னோட காஸ்ட் எவ்வளோ? ஸ்ரேயா காஸ்ட் எவ்வளோடா சொல்லுமா? ப்ராஃபிட் 87,500, சேல் 4,37,500, காஸ்ட் எவ்வளோ? ப்ராஃபிட் 87,500, டோட்டல் சேல்ஸ் 4,37,500, காஸ்ட் எவ்வளோ? ஸ்ரேயா உங்ககிட்ட கேட்குறான். 125 ரூபா சேல் வந்து 70 ரூபாடா. ப்ராஃபிட் வந்து 20 ரூபா. காஸ்ட் எவ்வளோடா? எவ்வளோ காஸ்ட்டுக்கு வித்துருப்பீங்கடா? செல்வா ஸ்ரேயா என்னடாச்சு? 70 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கடா. ப்ராஃபிட் 20. அவ்வளோதான். சூப்பர். அதே கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணுங்க. 4,37,500 சேல்ஸ், லாபம் 87,500 ரூபாய் எடுத்திருக்கீங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க? ஓகேவா? அவ்வளோதான் கண்ணா. சரியா? அப்போ இப்போ வந்து இந்த 3,50,000 தான் வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. இந்த பாயிண்ட் வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? குட். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா காஸ்ட் இப்போ வந்து நீங்க இந்த மாதிரி இன்வாய்ஸ் பிரைஸ்ல பண்ணணும். அத மாதிரி இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்? லோடிங் எடுத்துட்டு போவோம். கரெக்டா? இப்போ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் அன்சோல்டு ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 50,000 கொடுத்துருக்கான் செல்லம். ஓகே, அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இங்க ஒரு 50,000 இல்லையா? இது எல்லாமே சேல் பண்ணதுக்கு தானடா. கரெக்டா? இந்த கோர் பாயிண்டே சேல் பண்ணதுக்கு தான் எல்லாம் கொடுத்துருக்கான். ஆனா பாவம் அவனுக்கு ஒரு அன்சோல்ட் ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் இருக்குல்ல, அதோட காஸ்ட் வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்கான் அவன்? லையிங் அட் ஒரிஜினல் காஸ்ட் ஒரு 50,000 ரூபாயா? அப்போ 4 lakhs. இதுதான் வந்து ட்ரூ வேல்யூ ஆஃப் யோர் கன்சைனர். உங்க கன்சைனி கிட்ட அமிச்ச வேல்யூ. இது புரியுதா? இப்போ 4 lakhs வேல்யூடா. ஓகேவா? அவன் வந்து 4 lakhs இதுக்கு வந்து அமுச்சு விடுறான். அதுல அதே கான்செப்ட் திருப்பி எடுத்துட்டு வரோம். 100 ரூபாய் காஸ்ட், ப்ராஃபிட் 25 ரூபாய், இன்வாய்ஸ் பிரைஸ் வந்து 125 ரூபாய். ஸோ 5 லட்சம் ரூபாய் கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட். ப்ராஃபிட் எவ்வளோ இதுல? சாரி.
சாரி கண்ணா, சாரி. இல்ல நான் தப்பா போட்டேன். ஸோ ஆமா 4 லேக்ஸ், 4 லேக்ஸ்ல 4 லேக்ஸ் இன்டூ 25. இல்லை செல்லம் 25/100 கரெக்ட் தான். முன்னாடி நான் என்ன போட்டேன்? 5 லேக்ஸ் தப்பா போட்டேன். இங்க 4 லேக்ஸ் எடுத்துட்டு வரணும்ல, அதுக்கு மேல 5 லேக்ஸ்ன்னு போட்டேன். 4 லேக்ஸ் காஸ்ட், 25% இது. அப்போ என்னுடைய ஆக்சுவலா அதோட கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்டோட வேல்யூ எவ்வளோ? 5 லட்சம் ரூபாய். இந்த வேல்யூ டிட்டர்மைன் பண்றதுக்கு தான் இந்த ரிவர்ஸ் எக்ஸசைசஸ் எல்லாம். இது ஸ்டெப் 1, இது ஸ்டெப் 2, இது ஸ்டெப் 2, இது வந்து ஸ்டெப் 3, அப்புறம் இது ஸ்டெப் 4. அவ்வளவுதான். நான் இதை வேணா ஸ்வீப் பண்ணிடுறேன், உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா. இதை கொஞ்சம் கீழே போட்டேன்னா ஈஸியா இருக்கும். ஏன் காப்பி ஆக மாட்டேங்குது? ஓ, இந்த மர்ஜ் செல்ஸ்னாலயா? ஸோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, அப்புறம் ஸ்டெப் 3, ஸ்டெப் 3, அப்புறம் ஸ்டெப் 4, ஸோ ஸ்டெப் 3. இதான் இந்த ஒர்க்கிங் வந்து நீங்க கரெக்டா இதுல எது ரொம்ப மேம் ரொம்ப கரெக்டா பண்ணணும், ரீடிங் பிட்வீன் லைன்ஸ். இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம வந்து இங்க அட்டாக் பண்றோம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அப்படிலாம் போட்டு அட்டாக் பண்றோம். இதோட சேர்த்து இதையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த டயக்ராம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிடும். இங்க போட்டிருக்கேன், இந்த டயக்ராம் பாருங்க, ஈஸியா புரிஞ்சிடும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்டாக் வந்து அன்சோல்ட் ஸ்டாக் எப்படி 50,000, லோடிங் வந்து 12,500, 25%, இது எல்லாமே பண்ணோமா? ஸ்டெப் 5 அன்சோல்ட் ஸ்டாக்கு பார்த்துடலாம். அன்சோல்டு ஸ்டாக் இது வந்து கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட். ஸோ அன்சோல்ட் ஸ்டாக்குக்கு அதே மாதிரி தான் 50,000, 12,000, 62,500. ஸோ ப்ரொபோர்ஷனேட் எக்ஸ்பென்சஸ் வந்து எப்படி? 5 லட்சத்துக்கு 2,400 ரூபானா, இதோ இங்க கொடுத்துருக்காங்களே 5 லேக்ஸ்க்கு. ஸோ இது வேல்யூவேஷன் ஆஃப் அன்சோல்டு ஸ்டாக். அப்பனா ஸோ இன்வாய்ஸ் ப்ரைஸ் 62,500. அதில் ப்ரொபோர்ஷனேட்டா எக்ஸ்பென்சஸ் வந்து அந்த இதுக்கு எப்பவுமே நம்ம ப்ரொபோர்ஷனேட் எக்ஸ்பென்சஸ் பண்ணுவோமே, எப்படி? 5 லட்சத்துக்கு 62,500னா 2,400க்கு எவ்வளோ? ஸோ 2,500 into 62,500 divided by 5 lakhs போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 300 கிடைச்சிரும். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறோமா? this plus this. அடுத்தது நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் பெய்டு பை கன்சைனி.
add non-recurring expenses. Non-recurring expenses இங்க என்ன கன்சைனியோடது சம்பளம் என்ன கொடுத்துருக்கோம் 3200 non-recurring expenses. So 3200 into 62,500 divided by 5 lakhs. So இது அப்படியே போட்டோம்னா so 400 அப்போ this plus this unsold stock. இந்த unsold stock தான் இங்க 63,200. ஓகே இந்த 62,200 ஸ்டாக் ரிசர்வ் தான் 12,500 இங்க இங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமே இந்த பார்ட் 12,500. அப்புறம் ஆஸ் யூஷுவல் இங்க பாருங்க சம் பார்க்கலாம் 5 lakhs இங்க கண்டுபிடிச்சிட்டோம் இது கண்டுபிடிக்கிறதுக்கு தானே இவ்வளவு பண்ணோம் 5 lakhs போட்டாச்சு 5 lakhs-ஓட எனக்கு இது என்ன லோடிங் என்ன 1 lakh இங்க வந்துரும் அப்புறம் இவங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் போட வேண்டியதான் 2,400 அதுக்கப்புறம் ரெக்கரிங் மைனஸ் பண்ணி நான் ரெக்கரிங் 3,200 1,800 அப்புறம் கமிஷன் எவ்வளவு சொல்றாங்க அவங்க 5% கமிஷன் ஸோ 4,50,000ல 5% பேட் டெட்ஸ் வந்து ஒரு 850 ரூபா ஸ்டாக் ரிசர்வ் வந்து அன்சோல்ட் ஸ்டாக் ஓடுது 12,500 பண்ணீங்கன்னா பிஎன்எல் அக்கௌண்ட் கிடைச்சிரும் ஆஸ் யூஷுவல் வந்து பில்ஸ் ரிசீவபிள் கன்சைன்மெண்ட் கமிஷன் டியூ அப்புறம் இங்க கன்சைன்மெண்ட் டெட்டாஸ் இந்த பேட் டெட்ஸை மைனஸ் பண்ணோம் ஞாபகம் வச்சுக்கோங்க 4,80,000 ரூபாயில 850 மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் காமிச்சோன்னா 4,11,250 ரூபாய்க்கு செக் போட்டு யாருக்கு அனுப்புறாங்க கன்சைனருக்கு கன்சைனி அனுப்பிச்சு விடுறான் சம்மு நல்லா சூப்பரான சம்மு திருப்பி யாருக்காவது சொல்லி தட்டுமா ஏதாவது ஸ்டெப்பு புரியலையா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 இது கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா புரியும் சரியா இங்கே போடுற வேணாம் ஏதாவது டவுட் இருக்கா ஏதாவது பாயிண்ட்ல போட்டு பாருங்க கொஞ்சம் டைம் எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் போட்டு பாருங்க கண்ணா கன்சைன்மெண்ட் போடும்போது மட்டும் ஒரு கண்டினியூட்டி ஷீட்ல போடுங்க திருப்பி போடுற ஷீட்ல போடாதீங்க அதாவது லெஃப்ட் ரைட் ஒரே அந்த ஃபேஸ் ஆஃப் இட் போடுற மாதிரி போடுங்க நல்லா புரியும் இன்னும் ஒர்க்கிங்கும் பக்கத்துலேயே இருந்து சம்மு போட்டோம்னா ஈஸியா புரியும் மெஜாரிட்டி சம்ஸ்ல அன்சோல்டு ஸ்டாக்ல உங்களுக்கு வந்து ஒரு 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 டீடைல்டு ஒர்க்கிங் இருக்கும் ஸ்டாக்ல தான் ஒர்க்கிங் இருக்குங்க நான் மற்றபடி வேற எதுலயும் கன்சைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளவா வந்து நான் பார்த்ததே இல்லை ஸ்டாக் ரிலேட்டட் இருக்கிறதுக்கு தான் ஒர்க்கிங் இருக்கும் அதுக்கு வந்து நீங்க அந்த லைன்ஸ் காஸ்ட் பிளஸ் 25% 10% அபோவ் இன்வாய்ஸ் பிரைஸ் அதெல்லாம் கரெக்டா படிச்சிட்டிங்கன்னா சூப்பரா பண்ணிடலாம் ஸோ கன்சைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பில்ஸ் ரிசீவ்ல பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் அந்த 4 சினாரியோ எப்படி இம்பார்ட்டண்ட்டோ கன்சைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு நிமிஷம் ஹேங் ஆயிடுத்து ஒரு நிமிஷம் இல்லஸ்ட்ரேஷன் 18 நீங்க போட்டுடுறீங்களா ரொம்ப ஈஸி சம் தான் கஷ்டமான சம்மே கிடையாது கன்சைன்மெண்ட் டெட்டாஸ் ஆஸ் யூஷுவல் காஸ்ட் ப்ரைஸ் அந்த கரெக்டா இப்ப போட்ட சம் மாதிரி தான் கொஞ்சம் நீங்க இதே மாதிரி சம் தான் ஆல்மோஸ்ட் ஸோ இது ஹோம்ஒர்க்கு ஹேங் ஆகுது இதுல நோட்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் வருது இந்த சம் ட்ரை பண்ணுங்க நல்ல செம்ம லேர்னிங்கா இருக்கும் உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் 19 நீங்க காஸ்ட் பிளஸ் 25% அதே மாதிரி சம்ம ஓகேவா இல்லஸ்ட்ரேஷன் 19 அப்புறம் ஓ ஒரு நிமிஷம் என்ன ஒர்க்கிங் வருது சேல்ஸ் டெமிஷன் ஓ சேல்ஸ் கொடுக்கலையா அந்த சம்ல
சேல்ஸ் அபோவ் 40 இப்படி கொடுத்துருக்காங்களா? சரி 19 ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா ஒரு வாட்டி? ஒரு மேக்ஸ் சம் போடுற மாதிரி கண்ணா. சேல்ஸ் இல்ல, சேல்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. போடுங்க, இல்லைன்னா நான் உங்களுக்கு கிளாஸ்ல ஒர்க் அவுட் பண்றேன். எந்த சம்ஸ்னா 19 18. செல்வா நீங்க ஏதோ ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்களா செல்வா? புது புது மெட்டீரியல்லையா? எனக்கு அப்பப்ப டவுட் வந்துருது இது எந்த வெர்ஷன்ன்றது. ஓகே, ஸோ ஒரு ட்ரை கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இப்போ ப்ரெடாமினண்டா எல்லாரும் போட்டுட்டீங்க அப்படின்னா நான் கிளாஸ்ல போடல. யாருக்கு டவுட் இருக்கோ அவங்களுக்கு டைரக்டா சொல்லி தந்துடுறேன். இல்ல எல்லாருக்குமே ரொம்ப டவுட்டா இருக்கு அப்படின்னா நான் கிளாஸ்ல போட்டுடுறேன். சரியா? ஒரு 80% உங்களுக்கு எல்லாருக்குமே டவுட்டா இருக்குன்னா ஐ வில் புட் இட் இன் கிளாஸ். பட் ஆனா இது ரொம்ப ஈஸி சம், அதான் சொல்ல வரேன். சேல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். பேக்ல இருந்து நீங்க எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். எப்படின்னா பேங்க் ஓடி கொடுத்துட்டாங்க. எப்பவுமே இது கொடுக்க மாட்டாங்கல்ல கண்ணா, இது கொடுக்க மாட்டாங்க. இந்த சம்ல கொடுத்துட்டாங்க 4,11,650. அப்போ அது கொடுத்துட்டான். கலெக்ஷன் டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா சேல்ஸ் இல்லாதனால. பில்ஸ் ரிசீவபிளும் கொடுத்துட்டான், இன்கட் பை இது கொடுத்துட்டான். கமிஷன் எப்பவுமே திஸ் ஆன் எக்ஸ் எக்ஸ் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஒரு ட்ரை கொடுங்க. மற்றபடி இந்த சேல்ஸ் மேடட் இன்வாய்ஸ் ப்ரைஸ் அதெல்லாமே ஒரே கான்செப்ட் தான். இந்த 100 டிவைடட் பை 110லாம் இப்போ நம்ம போட்டோம் இல்லையா ஒரு சம்ம, அந்த மாதிரி கான்செப்ட். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கண்டிப்பா 20 மினிட்ஸ் உங்களுக்கு அந்த சம் படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். ஆனா நீங்க இதெல்லாம் போடும்போது எப்படி தெரியுமா போடணும்? இந்த மாதிரி போட ட்ரை பண்ணுங்க. 100க்கு இவ்வளோனா ஓகேவா, 100க்கு காஸ்ட் இவ்வளோனா 25 ப்ராஃபிட்னா 100, இந்த மாதிரி போட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணும். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஒரு ட்ரைன்றதை விட உங்களால முடியுன்றதை நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். போடுங்க. 19 to 18 சம் போடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் 15th சம் போட்டுறேன். ஓகேவா? ஓகே கண்ணா. இதுல என்ன ஒரு கேப் விட்டுருக்கேன். 12th சம் போட்டிங்களா எல்லாருக்கும்? ஹோம்ஒர்க்கா இல்ல டவுட் இருக்கா? 12th சம் ஹோம்ஒர்க்னு போட்டிருக்கேன். ஆயிஷா 12th சம் போட்டிங்களா கண்ணா? ஆயிஷா, அஸ்வினி இல்ல போடணுமா இனிமேதா? சரி, ஸோ இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்றீங்களா ஹோம்ஒர்க்கு? இந்த ஸ்ட்ரெச் ஆஃப் சம்ஸ் 15 விட்டுருங்க. 16 17 18 19 18th நீங்க போடலாம் கண்ணா, ஈஸியா போட்டுடலாம். ஏன்னா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி ரெண்டுமே தெரியலன்னா சொல்லுங்க, நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் கேட்குறேன், போட்டு வாங்க. ஏன்னா சிலது கொஞ்சம் நீங்க யோசிக்கும் போது வேற பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க இன்னும் கொஞ்சம் ஈஸி மெத்தடா கூட எடுத்துட்டு வரலாம். ஓகே, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, யூ கோ அஹெட் வித் தி ப்ராப்ளம். ஓகே, ஸ்டாக்ல மட்டும் தான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மத்தபடிலாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபார்மேட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். சரியா? ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது சம் நியூவா ஆட் ஆயிருக்கு, இது நியூ எடிஷன் தான். நியூ எடிஷனே, ஒரே நிமிஷம் இருங்க. யார் ரீசெண்டா புக் வாங்கினோம் நம்ம செட்ல? செல்லம் ஜூலை 2024. ஒரு நிமிஷம் இருங்க. சரி நான் ரிவைஸ் பண்ணிடுறேன் தான். ஐ சி ஸ்டடி மெட்டீரியல். ஒரே நிமிஷம்.